ரூபாய் 2000 கோடியில் JPL தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தமாகி உள்ளது. திமுக முப்பெரும் விருது வழங்கும் விழாவில் நடப்பாண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயரில் புதிய விருது வழங்க உள்ளதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒருபோதும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையிலான முதல் நேரடி விவாதம் குறித்த குறிப்புகள் வெளியாகியுள்ளன. வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டு வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையே இரவு நேர மின்சார ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் இருந்து ரயில் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட 1556 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்தியை திணித்தது யார் என்று ராகுலுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மகாவிஷ்ணு விவகாரத்தில் இன்று அறிக்கை தாக்கல் செய்கிறதா என்று பள்ளி கல்வித்துறை கேள்வி எழுப்பியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்ற முதல்வர் விமர்சனத்துக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்துள்ளார். கூகுள் பே பயன்படுத்தி புதிய வகை மோசடி அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க சைபர் கிரைம் போலீசார் அறிவுரை வழங்கியுள்ளனர். சட்டவிரோதமாக குட்காவை பதுக்கி வைத்து விற்பனை செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், PV ரமணா மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு சட்டமன்ற நீதிமன்றம் ஆஜர்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் முதியோர் காப்பகங்கள் அமைக்க அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்தியை திணிப்பது யார், பிரதமர் மோடியா, காங்கிரஸ் கட்சியா என்று அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை அரசு திட்டங்களின் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள வன்னிவேடு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முப்பெரும் விழா நடந்தது. சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டுள்ள நிலையில் பாவம் செய்திருந்தால் மகன்கள் பிறப்பார்கள் என்று சர்ச்சை பேசியுள்ளார். இதன் காரணமாக சர்ச்சை எழுந்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கான குத்தகையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் கிண்டி ரேஸ் கோர்ஸ் இடத்தை சென்னை மாவட்ட கலெக்டர் கையகம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நோ பார்க்கிங் போர்டுகளுக்கு இனி சட்ட நடவடிக்கை பாயும் என்று ஐகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு தீவிரம் காட்டவில்லை என்று சென்னை ஐகோர்ட் வழக்கு தொடர்ந்துள்ளது. மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் முடிவு செய்தனர். ரூபாய் 300 கோடியை நெருங்கும் த கோட் 4வது வசூல் எவ்வளவு என்று படக்குழு இன்று அறிவிப்பு வெளியிட உள்ளது. பேனா நினைவு சின்னம் ஆய்வுகளை விரைந்து முடிக்க தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க வாழ் தமிழர்கள் முதலமைச்சருக்கு அளித்த அபாரமான வரவேற்பு குறித்து நடிகர் விஜய் சேதுபதி நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். லண்டன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியை 8 விக்கெட்டுகளில் இலங்கை அணி வென்றுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் மாபெரும் சாதனை பட்டியலில் பியூமெண்ட் 3வது இடம் பிடித்துள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம்: பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு ₹100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு ₹92.34 விற்பனையாக உள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,432 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 6,679 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிசா மாநிலம் புரி அருகே நேற்று மதியம் கரையை கடந்தது. இதன் காரணமாக தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம்.